வாணியம்படியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வளர்ப்பு கன்று குட்டிகள் வந்து ஜாஸ்தியாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தைன்னு சொல்லலாம். அதாவது ஹெச்எப் கன்றுக்குட்டியும் சரிங்க, அப்படியே ஜெர்சி கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த கன்றுக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே நிற்கிறதுக்கு பாருங்கள், இதெல்லாம் ஹெச்எப் கன்றுக்குட்டி தான். இதெல்லாம் வந்து ஐயா ஒரே ஒரு கன்றுக்குட்டி தான் எடுத்து வந்துக்கிறாரு. அண்ணன் பாருங்கள் ஒரு 3 கன்றுக்குட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காரு. அங்கே நிற்கிற கன்றுக்குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபாலேருந்து ஒரு 30 ரூபா வரைக்கும் போகக்கூடிய ஒரு கன்றுக்குட்டி தான் இதெல்லாம். இப்படி தரம் பாருங்கள் எப்படி இருக்குது, கலரெல்லாம் நல்லா அடிப்பொலி கலரு. மழையாக இருந்தாலும் கன்றுக்குட்டி இன்றைக்கி வர்றதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு 35-40 ரூபா வரைக்கும் போகுங்க அந்த கன்றுக்குட்டி. நல்லா பெரிய கன்றுக்குட்டி அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் அதே போல் கன்றுக்குட்டிகள்லாம் வந்து நிறையா இருக்குது பாருங்க, 25, 30, 20 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு எல்லாம் 24, 25 எல்லாம் அண்ணன் ஃபுல்லாக கன்றுக்குட்டியெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வந்துருக்குதுங்க. அதே போல் வாணியம்படியில் பெரிய மாடுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க முடியும். பெரிய மாடுங்கள்லாம் வந்து இருக்குது. நல்லா ஒரு பெரிய மாடு ஒன்று நிற்குது. அந்த பெரிய மாடெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் போச்சுன்னே தெரியல. இந்த மாடெல்லாம் வந்து பெரிய சைஸு. எல்லாம் எவ்வளோ ப்ரோ போயிருக்கோம்? இல்லை எவ்வளோ போகும் இதெல்லாம்? 1 லட்ச ரூபா சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படியே 1 லட்ச ரூபா சொல்லுவாங்களாங்க. பெரிய மாடு, ஆனால் சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குங்க. சரியான சைஸ். எப்படியே ஒரு 20-25 லிட்டர் பால் கொடுங்க. இதெல்லாம் எப்படின்னா சொல்லியிருக்கீங்க? எப்படி சொல்லியிருக்கீங்க? நீயே சொல்லலாம். சென்னை இருக்கா? சென்னை. அது நல்லா சுத்தமான ஜெர்சி. இந்த ஜெர்சிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டை இருக்கணுமா? இது ஹெச்எப். ஆமாம், அதான் ஹெச்எப். இந்த மாதிரி கொண்டை வந்து இருக்கணும். கொண்டை நல்ல குவாலிட்டியான மாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சென்னைங்க இதை ஒரு மாதத்தில் கண்ணு போட்டுரும் அப்படின்ற மாதிரி 90 ரூபா சொல்கிறாங்க மாடு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா மாடு? சைஸு சரியான சைஸு. ஹெச்எப்புக்கான இங்கே ஒரு ஜோடி வந்து வச்சுருக்காருங்க. அண்ணங்கிட்ட கேட்போம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கன்று எவ்வளோ, எல்லாம் கன்று தாங்க இதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா? இது 53 ஒன்று இது அதுனா 57 சொல்லுங்கள். இது 53 சொல்லியிருக்கீங்களா? 53, அது 57. இப்போ ஃபஸ்ட்டு தலசைத்து. சரி. இது வந்து 6 பல்லுங்க. அந்த பக்கம் தான் இன்னும் பல்லே வைக்கலிங்க. அது 57 ரூபா சொல்லியிருக்காங்க. இது வந்து 53 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. தலசைத்துங்க. நல்லா இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து சென ஊசி போடக்கூடிய பருவம் வந்து அண்ணா வந்து சொல்லியிருக்காப்புல. பால்லாம் எப்படின்னா? பால்லாம் எவ்வளோ இருக்கும்? 10 லிட்ரு 10 லிட்ரு 12 லிட்ரு ஒரு நாளைக்கு வந்து 10 லிட்ரு 12 லிட்ரு அந்த மாதிரி கறக்குங்க. இந்த மாதிரி ரேட்டெலாம் பாருங்கள். இந்த தான் ரேட்டு. ஒரு குவாலிட்டியாக ஒன்று வாங்கினோன்னா ஒரு 50 ரூபா 60 ரூபா இருந்தால் தான் நல்லா குவாலிட்டியான மாடு வந்து வாங்க முடியும். அது எந்த சந்தையாக இருந்தாலும் சரி, வாணியம்படியாக இருந்தாலும் சரி, மற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, குந்தார பிள்ளையாக இருந்தாலும் அதுதான் வந்து இங்கே ஒரு ஜெர்சி ஒன்று இருக்குதுங்க. என்ன ரேட்டுங்க சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு பார்ப்போம்.
இந்த ஜெர்சி எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? புரியல, எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கேன்? ஆ 55,000 சொல்லிக்கிறேன். சரி சரி. இதெல்லாம் பால் எவ்வளோண்ணா கறக்கும்? பால் ஒரு 10 லிட்டர் வரும். தலை சேர்த்து இப்போ தான் தலை சேர்த்து எத்தனை பல்லாம்? 4 பல்லு. 4 பல்லு. ஓகே ஓகே ஓகே. தலை சேர்த்துங்க ஒரு 4 பல்லுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் கறக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இது நாட்டு கிராஸ்ன்னு நினைக்கிறேன். கேட்டு போகலாம் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா. இது ஒரு நாட்டு கிராஸ் தான். 50,000. எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 56. நாட்டு கிராஸ் தான். 55,000 ரூபா சொல்லியிருக்காருங்க. இல்லை ஒரு 10 லிட்டருக்கா இருக்குமா? 10 லிட்டருக்கா இருக்குமா? ஒரு 10 லிட்டருக்கா இருக்குமா? 56 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோக்கு நான் கேட்டீங்க? 40 ரூபாய்க்கு. அவ்வளோதான் மதிப்பு அது. சரி சரி. 40 ரூபாய்க்கு கேட்டிருக்காரன். ஏதோ 1000 முன்ன பின்ன இருந்தால் வாங்கிக்கலாம். அவர் 50 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கார், குறைக்கல. ஒரு 10 லிட்டரு வந்து பால் கறக்கும், அவ்வளோதான் இதுக்கு மதிப்பு. ஒரு 40 45 வந்து போகும் அப்படின்ற மாதிரி சொன்னார் மாடு கேட்டவர். எல்லாம் கண்டுக்குட்டியோடு இருக்குதுங்க ஜெர்சி மாடு. ஆனால் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. எவ்வளோக்கா சொல்லியிருக்கீங்க? வாங்கிட்டீங்களா? எவ்வளோ? 43 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குது இந்த ஜெர்சி. வாங்கிட்டாங்களாம். நல்லா இருக்குங்க, நல்லா பொட்டுக்கிட்டு வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அந்த அக்கா தான் வந்து வாங்கியிருக்காங்க. 43,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நல்லா தான் இருக்குங்க வீட்டுக்கு வளர்க்குறதுக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கியிருக்காங்க. 43,000 ரூபா. கண்ணுக்குட்டியோடு இருக்குது நாட்டு மாடு. ஒரு சின்ன கண்ணுக்குட்டி ஒன்று, பெரிய கண்ணுக்குட்டி ஒன்று இருக்குது. கிடாரி கண்ணுங்க, பெருசு வந்து கிடாரி கண்ணு. எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க? அது மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இது இந்த கண்ணுக்குட்டி எடுத்துட்டா இல்லை அந்த சின்ன கண்ணுக்குட்டி? இந்த கண்ணுக்குட்டி மட்டும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? சரி சரி. கேட்குறாங்களா? எவ்வளோ கேட்டாங்க? சரி சரி. அந்த சின்ன கண்ணுக்குட்டி அந்த பக்கம் இது வந்து 45,000 வந்து சொல்லியிருக்காங்களாம். இது 23 ரூபா சொன்னாரா, 20 உடச்சி கேட்குறாங்களாம் சின்ன கண்ணுக்குட்டி. அது ஜெர்சி மாடுங்க, கண்ணுக்குட்டியோடு இருக்குதுங்க. நல்லா அழகாக இருக்குது. கண்ணுக்குட்டி ப்ளஸ்ஸு மாடோடு இருக்குது. எவ்வளோ சொல்கிறாங்க ஐயா கிட்ட கேட்டு பார்ப்போம். கண்ணுக்குட்டி எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க? ரெண்டும் 40 ரூபா சொல்லியிருக்கீங்க. கேட்டாங்களா? எவ்வளோ கேட்டாங்க? 30 ரூபாய்க்குள்ள. நீங்கள் ஒரு 30 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஆ சரி சரி. பாலெல்லாம் எவ்வளோண்ணா கறக்கும்? 9 லிட்ரு ஒரு நாளைக்கு. பால் வந்து ஒரு 9 லிட்டர் வந்து கறக்குதாங்க ஒரு நாளைக்கு. ஐயா வந்து 40 ரூபா சொன்னாராம். 30 ரூபாய்க்குள்ளே கேட்டுட்ருக்காங்களா. 30 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்தது தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மீடியமான மாடு தாங்க. 9 லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து 9 லிட்டர் கறக்குதாங்க. இதை பார்த்தாவே பேச மாட்டேங்க. கிதா வேணும்? எவ்வளோ?
இது 50 ரூபா சேர்த்துணும். 50 சனா ரூபா அவர் சொல்கிறாரு. சொல்கிறேன் இல்லை சொல்கிறாரு. எத்தனை மாதம்? 9 மாதம் போடுற கண்டிஷன் தான். 50 ரூபா சொல்லியிருக்காங்க. போடுற கண்டிஷன் இல்லை, 10வது மாதம் போடுற ஸ்டேஜ் தான். மாடு ஜெர்சி மாடு நல்லா இருக்குது.